ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்க எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கேயும் அங்கே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதாவது இது நம்மளுக்கு ஒரு டேட் மாதிரி தான். சரி அது இருக்கட்டும், நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்ட மாஹோ ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வந்து நடுவில் ஓடின்னு இருக்கு. அதுவா நீங்க இப்படி சொல்லலாம். அதாவது உங்க லவ்வுக்கு நான் தான் ஒரு ரைவலா இருக்கேன். இதை கேட்டோடனே அவங்க 3 பேரும் விடவே இல்லை, அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா செய்சி நீயுமா என்னை வந்து விடலாம்ல, இப்போ இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க டைம் போறதே தெரியல. ஒரு சைடு நம்ம செய்சிலாம் உறைஞ்சு போயிடுறா. ரோலர் கோஸ்டர்ல போறாங்க. என்ன ஒண்ணு, நம்ம அக்கானிக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அந்த ரைடே முடிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அக்கானி அப்படியே தான் இருக்கா. அக்கானி நீ என்ன பயந்து போயிட்டியா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் பண்ண முடியாத விஷயமே இல்ல, நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். நான் உன்னை பார்த்தா அப்படி தெரியல. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ரைடுக்கு போறாங்க. அதுவும் மேல போகுதான். நல்ல பயமா இருக்கு. அங்க சாட்டவும் கேக்குறான், எனக்கு உன்னை பார்க்கும் போதே தெரியுது உனக்கு பயமா இருக்குன்னு. இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு இதை பார்த்தலாம் பயம் இல்ல. அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் உருவாக்கணும்? இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஹியூமனிட்டி தான் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு ஈவலான காரணமா இருக்கு. ஆனா நீ என்ன பேசின்னு இருக்க? செய்சிலாம் 6 வயசுலயே இதோட டாப்புக்கெல்லாம் போயிருக்கா. ஆமா அதுவும் கரெக்டு தான். அப்புறம் எதுக்கு நீ வந்து இங்க வந்திருக்க? உனக்கு எவ்வளவு பயமா இருக்குன்னா, அதுவா என்னோட தங்கச்சியால தான். அவ வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவளை நான் சந்தோஷமாக்கணும்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன். நான் அவளுக்கு தனியா போகிறது வந்து பிடிக்காது. இந்த மாதிரி மொத்தவங்க கூட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். நான் அவளை பத்தி உனக்கு தெரியும். அவ வந்து சின்ன வயசுல எப்பயுமே அவ பெட்ல தான் கிடப்பா. அதனால தான் அவ இப்போ ஜப்பானுக்கு வந்திருக்கால. இப்பயாச்சும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் இப்படி எல்லாம் பண்றேன். அப்படியா? இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். வந்து இங்க இருக்கனா நம்ம ஏன் கையை பிடிக்க கூடாது? இல்ல இது கையை பிடிக்கணுமா? ஆமா நீ வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம். இந்த மாதிரி நம்ம ஒன்னா இருக்கிறோம் அதுக்காக நான் சொல்லல. நம்ம கையை பிடிச்சா உனக்கு வந்து பயமா இருக்காது, அந்த பயம் அது கம்மியாகும். ஆனா அவ வேணான்னு சொல்றான். ஆனா சைட்டை பிடிக்கும் போதே சொல்றான், ஏய் நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பிக் சிஸ்டரா இருக்க தெரியுமா? அப்புறம் அவங்க பேய் வீட்டுக்கெல்லாம் போறாங்க. பேய் வீட்டை பார்த்தா அக்கா நீ ரொம்ப பயந்து போயிடறான். மாஹோ அப்படி இல்ல, உள்ள போய் அந்த ஜாம்பியை பயமுத்துறா. ஜாம்பி வந்து உண்மையிலேயே ரியலா இருக்கு. அது கத்துற விஷயம் அதுவும் பயங்கரமா இருக்குப்பா. இது வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா இது கூட நம்மளால போட்டோ எல்லாம் எடுக்க முடியுது. இப்படி இவங்க தொலை பண்றாங்களா, இதனால அந்த ஜாம்பியை ஓடி போயிது. பரவாயில்ல, அந்த ஜாம்பி வீடு வந்து உனக்கானது இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியில அதுதான் பயந்து போச்சு. ஆனா அதுக்குள்ள திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவ அப்படியே ஒரு மாதிரி மயங்கி போற மாதிரி அவரா. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சீன்ல அவங்க வெளியில வந்துடுறாங்க. அவ அப்படியே பார்த்துன்னு இருக்கும் போதே சாட்ட சொல்றான், இங்கேயே வெயிட் பண்ண, அக்கானே கிட்ட நான் கேட்டு சொல்றேன் நான் என்ன பண்ணணும்னு. இல்ல நீங்க வந்து ஒரு மிச்சம் கிட்ட வாங்க. கிட்ட வந்தோடனே இது எல்லாமே ஜோக்கு தான், நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதனால சாட்டோ ரொம்ப கடுப்பாகிறான். நீ வந்து ஏன் இப்படி பண்ற? நான் இது ஒன்னும் விளையாடுற விஷயம் இல்ல. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ உண்மையை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். ஆம்புலன்ஸ் நான் கூப்பிட ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, எதுவுமே அங்க வரவும் வராது. அதனால ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் நீ இப்படி பண்ணாத, மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப டயர்டா தூங்க வரான். அங்க பார்த்தா இருக்குது மாஹோ தான். மாஹோ அப்படியே ஏறி உட்கார்றா. நான் வந்து உங்களை விட போதில்ல, நீங்க கத்தக்கூடாது, கத்துனா பிரச்சனை ஆயிடும், அதனால கம்முன்னு இருக்கணும். ஏன்னா நான் விஷயத்த இப்பதான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்குள்ள ஒரு பழைய விஷயம் உனக்கு ஞாபகம் வருது. கிராண்ட்ஃபாதரோட ஒரு பார்ட்டில ஒரு பொண்ணு அவன் பார்த்திருப்பான். அதை பத்தி அவன் கேட்கறான், நீ வந்து கிராண்ட்ஃபாதரோட சர்மனிக்கு வந்திருக்கியா? என்ன நீ சொல்ற? புரியல. உன்னை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரத்துக்கு ஒரு நீளமா முடி வச்சிருக்க ஒரு பொண்ணு கூட பேசினேன். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க வந்து பேரை சொல்லவே இல்லை. ஓ அப்படியா? அப்ப அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது யாருன்னு? அது வந்து நான் தான். அப்ப அது என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா? எனக்காக தான் நீங்க ரொம்ப வெயிட் பண்ணீங்க போல. சரி அப்பனா ஏன் நான் வந்து இதை பண்ணக்கூடாது? இரு, என்னை வந்து உனக்கு பிடிக்காது தானே? உன்னை மேலோட்டமா பார்க்கும் போது என்னால சொல்ல முடியும் நான் வந்து உனக்கு பிடிக்காதுன்னு. அம்மா அது கரெக்ட் தான், உங்களை எனக்கு பிடிக்காது. ஆனா இப்போ இதை பண்ணிதான் ஆகணும். அட்லீஸ்ட் நான் உங்களை கிஸ் ஆச்சு பண்ணணும். தாட்டவும் தடுக்கிறான். எனக்கு புரியல, என்ன வந்து உனக்கு பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? என்ன நீங்க சொல்றீங்க? கிஸ் பண்ணக்கு அப்புறம் நம்ம அதையும் பண்ணலாம். இவங்க இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசின இருக்க. திடீர்னு உங்க அக்கானி வந்து இந்த விஷயத்த பாத்தரா. அம்மா நீங்க 2 பேரும் என்ன பண்ண இருக்கீங்க? அதுவா அக்கா, நான் வந்து அவனை மொத்தமா அப்படியே சாப்பிட்டுட்டேன். இதை கேட்கும் போது அவளுக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. அங்க சாட்டவும் சொல்றான், நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளு. வேலை உங்க 2 பேரையும் நான் வெறுக்கிறேன். இதனால அவங்க 2 பேரையும் அவ தொத்திரா. அங்க மாஹோ வெளியில இருக்காளா. இதனால சாட்டோ தான் அங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறான். இதுக்கு மேல உன்னால அங்க போக முடியாது. நீ வந்து பெட்டர் உன்னோட வீட்டுக்கு போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நீ என்ன பத்திலாம் கவலைப்பட வேணாம். சியோட இடத்துல அவ என்ன தங்க விட்டா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் என்னோட ஹோட்டலுக்கு நான் போற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்பனா நானும் அங்க ஒரு வேந்த லவ் ஹோட்டலுக்கு நம்ம 2 பேருமே போகணும். அதனால வேற வழி இல்லாம அங்க போறான். ஃபாஸ்டா சாவி எடுத்துட்டு உள்ள போய் அவன் மூடிக்கிறான். அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறான். வந்து என்னையும் உள்ள கூப்பிடணும், நானும் உள்ள வருவேன். நான் அவ்வளவுதான், நான் கத்துவேன் கதறுவேன், மத்தவங்க கிட்ட எல்லா
விஷயத்தையும் சொல்லுவேன். என்னோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் கூட இல்லாம என்ன கொண்டு வந்தேன்னு ஏன்னா பாத்துக்கோ, இருக்க பொருளை வச்சு இந்த கதவை உடைக்க பார்ப்பேன். அங்க சாட்டவும் கூப்பிடுறான். சரி உள்ள வந்து தொலை. உள்ள வந்தோடனே அவ தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ வெளியில தோத்த ட்ரை பண்றானா, அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்க வந்து என்ன வெளியிலேயே தோத்த போறீங்க, என்ன அவளும் வெறுக்கிறா, நீங்களுமா? ஆமா, எனக்கே அது ஷாக் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயத்தை கேட்கும் போது. முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளவு பிராங்கா பண்ணிருக்கேன் அவன் கிட்ட. இருந்தாலும் அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னதே இல்ல. இப்பதான் அவ இந்த மாதிரி வெறுக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விஷயத்த அவளோட வாழ்க்கையில அவ சொன்னதே இல்ல. ஆனா இப்ப என்னோட தப்பு தான், என்னாலதான் நீங்களும் இங்க வந்துட்டீங்க. அதுக்கு பதிலா நான் வந்து இதை பண்ண போறேன். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க, நல்ல நீங்க இங்க வந்துட்டீங்க. சோ ரீபே பண்ற விதமா என்னோட பாடியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன நீ நினைக்கிற, உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைய நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு யோசிக்கிறியா? அழுகுற குழந்தைய நான் வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். வந்து மரியாதையா போய் தூங்கு. அதுக்காக தான் நான் உன்னை இங்க உள்ளே வர வச்சேன். சரி, தூங்குறதுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ஐய வச்சு என்ன தூங்க வைப்பீங்களா? அங்க அதுக்கு ஒத்துக்கிறான். அங்க காலையில ஆகுமா, உன்னோட உடம்பெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது. என்ன ஆச்சு உனக்கு, ஏதாச்சும் சிக்னஸா? ஆமா, நேத்து நைட்டு யூஸ்வலா எடுக்கிற அந்த மருந்தை நான் எடுக்கவே இல்லை. அப்படி எடுக்காதனால தான் என்னால நார்மலா என்ன பண்ண முடியுமோ அது எதையுமே பண்ண முடியல. வீட்டை விட்டு நான் வரும்போது எனக்கு அவளைக்கும் டைம் இல்லை, என்னால அது எடுக்க முடியல. நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுமா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலான்னு போனா அப்படியே அவ தடுக்கிறா. ஆனா நீங்க அப்படி பண்ணா என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், முக்கியமா என்னோட அக்காக்கு. அதனால நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. சரி, அப்புறம் நான் வந்து என்ன பண்றது? அதனால வேற வழி இல்லாம அப்படியே அவன் தூக்கின போறான். தூக்கின போகும்போதே சொல்றா, நீங்க வந்து ரொம்ப கைண்டா இருக்கீங்க. இதே மாதிரி விஷயத்த உன்னோட அக்கா காரிக்கும் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஒரு வாட்டி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சது. இவ்வளவு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? அப்படி இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இனிமையா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். ஹேய், வந்து இங்கே ரெஸ்ட், உன்னோட ஃபேமிலி வந்து தேடி வராங்க. அதனால நான் இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும், நான் வந்து போகிறேன். நான் நீங்க வந்து இதை பத்தி அவளுக்கு சொல்லக்கூடாது. நான் சொன்ன பிரச்சனையா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவ தான் என்ன பாத்துக்கணும். அதனால என்னவோ தெரியல, அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணா. அதனால அவளுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. இப்போ என்னால திரும்பவும் அந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னு நான் ஆசைப்படல. சரி, நான் வந்து ஒரு வார்த்தை கூட அவளுக்கு சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. சீன்ல அவன் சிசி கிட்ட கேக்குறான், நான் வந்து உன்னோட வீட்டுல தங்கலாமா? ஆச்சு அக்கானி கூட ஏதாச்சும் பிரச்சனையா? உனா என்ன டிவோர்ஸ் கன்ஃபார்மா? இல்ல, அப்படிலாம் இல்ல, சின்ன சண்டை தான், வேற எதுவும் இல்ல. நான் வண்டியில தான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்துல உங்களை பிக்கப் பண்றேன். சீன்ல அக்கானியும் கேக்குறான், ஆமா என்னோட தங்கச்சி அவ வந்து எங்க தான் போனா? அவ ஸ்கூலுக்கும் வரல, மெசேஜ் பண்ண பார்க்கல, பிக்கும் பண்ண மாட்டா கால. அவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏதாச்சும் சொன்னாலா, இல்ல ட்ரிப்புக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம். அவ வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னா. மேபி அவ ட்ரிப்புக்கு போயிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. அது என்ன, நீ வந்து என்கிட்ட சொல்லாம இருக்க? கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு அப்படியே அவன் உள்ள போயிடறான். சீன்ல அவன் ஜங்க் ஃபுட்டை தரான். இப்போ அவளோட நிலைமை அது வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு. என்ன ஒண்ணு, இவளால இதே மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. டாக்டரே சொல்லிட்டாரு, இவளால அவளைக்கும் வாழ முடியாதான். அதனால தான் நான் வந்து எப்பயுமே அப்ராடுக்கு ஓடி போயிடுவேன். அங்க போயிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். அதாவது என்னோட அக்காக்கு என்னை பத்தி கவலை இருக்காது. நான் வந்து சிக்கா இருந்தாலும் அவளுக்கு தெரியாது. அதனால அவ நிம்மதியா இருப்பா, நானும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. வந்து எதுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணனேன். ஸ்டார்டிங்ல என்ன வெறுக்கிற அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணமும் நான் என்ன யோசனை, வந்து உன்னோட அக்காவை என் கிட்ட இருந்து பறிக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன். இப்பதான் புரியுது, அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிதான் எவ்வளவு விஷயத்த நீ பண்ணிருக்க. இப்ப நான் அவளுக்காக நீ வந்து என்னையே செடியூஸ் பண்ண பார்த்தேன். ஆமா, நீங்க வந்து இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது. நான் உன்னோட அக்கா மேல உனக்கு பயங்கரமான பாசம் இருக்கு. என்னதான் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலும் அதேதான், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒண்ணு, நான் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு தொல்லையா இருக்கேன். நான் என்னால அவ விரும்புற விஷயத்த பண்ண முடியல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, கிளாஸ்லயே உங்களை தான் பிடிக்காதான். நீங்க கிளாஸ்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, இங்க ஒண்டி விஷயம் முடியாம உங்களை தான் அவங்க கல்யாணம் பண்ற மாதிரியும் இருக்கு. ஆமா, நீ சொல்றது ஒரு ட்ராஜடியான விஷயம் தான். இப்பதான் புரியுது. அதுக்காக தான் அவளோட சந்தோஷத்துக்காக அவளோட இடத்துக்கு வந்து நீ பிடிக்காத என்ன மேரி பண்ணலான்னு பாக்குறியா? ஆமா, அவ வந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா இப்போ என்னோட அக்கா வந்து ரொம்ப கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆனா இப்பவும் அவளுக்கு அளவு கடந்த லவ் இருக்கு. நீ வந்து ரெஸ்டடு, நீ இன்னமும் ஹெல்த்தி ஆயிட்டு அவளை பார்க்க பாரு. ஆனா அவங்களோட கை அது வந்து வார்மா ஃபீல் ஆகுது இல்லையா? பின்ன சேசிக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன், அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க வந்து எதுக்கு என்ன அப்படியே விடல? அதுவா, அக்கானியோட ஹாப்பினஸ நான் அப்படியே விட முடியுமா? நான் அவள் லோன்லி ஆயிடுவா. அவளோட ஸ்மைல் அதையும் நான் அவளை இழக்க விட போதில்ல. ஆமா, அவளோட ஸ்மைல் அது ரொம்ப கியூட்டா இருக்கும்ல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அப்படியே அவன் வெளியில வரானா, எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம அக்கானே கேட்டுருந்தா அப்படியே ஓடி போயிடா. அவளுக்கு அங்க என்ன சொல்லணும் தெரியல. நான் சிஸ்டரை ஒண்டி பாத்துக்கிறது இல்லாம அக்கானியோட ஹாப்பினஸையும் அவன் யோசிக்கிறான். அதே மாதிரி 2-3 வாரம் கடந்து போகுது. அங்க அவன் மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டே தான் அவனை செடியூஸ் பண்ண பார்த்தேன், வேற எதுவும் நடக்கல. அவன் என் மேல ஒரு கையை கூட வைக்கல. உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு கீழே வந்து நாங்க ஒன்னா குளிக்கலாம் போனோம். அடியே, நீ வந்து வாய மூடு. அதனால தான் சொல்றேன், இவன் ரொம்ப இன்னோசென்ட், வந்து ஒரு நல்ல பர்சனா இருக்கான். அதனால அவரை மன்னிச்சிருங்க.
எனக்கு புரியுது, இந்த மாதிரி நீ வந்து சந்தோஷமா இருக்கணும், அது வரைக்கும் எனக்கு போதும் தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து நல்லா வாழணும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதனாலே என்னவோ தெரியல, அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை விட்டா நான் எனக்கு சொந்தமாக்க போறேன். அப்படியா சாட்டோ, வெயிட் பண்ணு, நான் வெப்பனை தூக்கின்னு வரேன். நான் ஏதோ ஒண்ணு, உங்க பாட்டியில இருக்க அதே பொண்ணை எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்ப என்ன சொல்றான்னு நம்ம சாட்டோக்கு எதுவும் புரியல. என்னதுன்னு கேட்டா, நீங்க கிஸ் பண்ணாதான் சொல்லுவேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவன் உள்ள வரான். அங்க அக்கானே ரொம்ப கோவமா இருக்கா. அக்கானே என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா, உன்னாலதான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒண்டி இல்லாம என்னோட சின்ன தங்கச்சி ஒளியும் நீ விட்டு வைக்கல. இதுக்குதான் நான் மன்னிப்பு கேட்டனே. அதுக்குன்னு நீ பாப்புலரா இருக்கிறதுக்காகவா மன்னிப்பு கேட்ப? சரி ஏதோ ஒண்ணு, நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்னல என்னோட ஹாப்பினஸ் தான் உனக்கு முக்கியம்னு, அது என்ன உண்மையா? கேட்ட அவன் ரொம்ப வெக்கப்படுறான். அங்க வெக்கப்பட்டுன்னே சொல்றான், ஆமா அது வந்து உண்மைதான். அப்படியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது கேட்கும் போது. அதே மாதிரி நீ வெளியில தங்க வேணா, நீ நம்மளோட வீட்டுக்கே வந்துடலாம். என்னால தனியா படுக்க முடியாது, நீ படுக்கிறது அது வந்து எனக்கு பிடிக்கல. அதாவது நம்ம 2 பேரும் ஒன்னா படுக்குது, தாத்தாக்கும் பாட்டிக்கும் தெரிய வந்தா அவ்வளவுதான், அது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால வா நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம். பின்னாடி ஹிமாரிக்கு இதெல்லாம் தெரிய வருது. எனக்கு தெரியும் அப்பயே இவங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்னு. இப்போ அக்கானியும் சாட்டவும் ஒன்னாதான் வாழ்றாங்களா? இப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்போதான் வேற லெவலான ட்விஸ்ட்ல இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. ஆல்ரெடி தங்கச்சிக்காரி இதுல சேசி வேற இருக்கா. இப்போ ஹிமாரிக்கு வேற உண்மை தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு தேடி வரும். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.